அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் இன்றும் போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது பற்றியான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சி 5, 6வது மண்டலங்களில் தூய்மை பணியை தனியாருக்கு விட எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். கள நிலவரம். வணக்கம். அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை நுழைவாயில் அருகே மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், மாநகராட்சியில் பணி நிரந்தரம் கிடைக்க நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதை பற்றி பேச வேண்டும் என்பதை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் விடுதியின் அருகையில் இன்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் பங்கு பெறுவதற்காக இங்கு ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அருகே தூய்மை பணியாளர்கள் வந்தபொழுது அவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த 2 மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1 முதல் 13ஆம் தேதியிலிருந்து தங்களை தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தியும் மீண்டும் பழைய முறைப்படி பணியமர்த்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டு பல கட்ட போராட்டங்களை அவர்கள் மேற்கொண்டனர். இந்த நிலையில இன்றைய தினம் சட்டப்பேரவையுடைய 3ஆம் நாள் அமர்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற விடுதிக்கு நுழைவாயில் முன்பே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொழுது காவல்துறை அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்ற கிடைத்த தகவலின் அடிப்படையில காலையிலே காவல்துறைகள் தடுப்புகளை வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில தான் அண்ணா சாலையில் இன்றைய தினம் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், மாநகராட்சியில் பணி நிரந்தரம் கிடைக்க வேண்டும், நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதை பற்றி பேச வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் விடுதியின் அருகாமையில் தூய்மை பணியாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துக்கு தற்பொழுது அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது வரைக்குமே அண்ணா சாலையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் விடுதி, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.